சோஷியல் மீடியா அடிக்ஷன், ஃபோன் அடிக்ஷன், கேம் அடிக்ஷன், செலிபிரிட்டிஸ் அடிக்ஷன், இன்னும் எத்தனையோ அடிக்ஷனில் நம்மளுக்கே தெரியாமல் சிக்கிட்டு இருக்கோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காதுன்னு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல்லா விஷயத்துக்கும் அடிக்ட் ஆனாலும் முடிவில் நம்மளுக்கு எண்ட் ரிசல்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னா சோர்வு, டிப்ரெஷன், சோஷியல் ஆங்ஸைட்டி, டிஸப்பாயின்மெண்ட்ஸ் தான். பிகாஸ் மாம்ச சிந்தையோ மரணம். பட் டெய்லி மார்னிங் எந்திரிக்கும் போதும் தூங்கும் போதும் காட் கூட பேசிக்கிட்டே ஒரு பர்டிகுலர் டைம் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபோனோ சோஷியல் மீடியாவோ யூஸ் பண்ணாமல் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சு நம்மளுக்கு நம்மளே செல்ஃப் கண்ட்ரோலோட காட் எனக்காக நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக நான் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆவியின் சிந்தையோடு நம்ம வாழும்போது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இது எல்லாத்தையும் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்க போகிற எண்ட் ரிசல்ட் என்னன்னா சமாதானமும் ஜீவனும். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தோமானால் நித்திய ஜீவனை அறுப்போம். இந்த உலகத்தின் இச்சைகளும் நம்மளை பாவத்துக்கு இழுக்கிறதும் இன்னும் 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 நம்மளை சோர்வடைய தான் செய்தே தவிர நம்மளை மரணத்துக்கு நேர்வாக தான் கொண்டு போயிட்டுருக்கு. ஆனால் ஆண்டவருக்காக நான் எழும்பி பிரகாசிப்பேன், உம்முடைய மகிமையை நான் வெளிப்படுத்துவேன்னு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். உங்களோட டைமை காடுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட இருதயங்களை காடோட சமாதானம் நம்மளுக்கு சந்தோஷத்தையும் பலத்தையும் கொண்டு வரும். தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயங்களை ஆளக்கடுவது. ஹாவ் அ வெரி பிளஸட் டே. காட் பிளஸ் யூ ஆல்.